எந்தவொரு அணுசக்தி தளத்திலும் யுரேனியம் செறிவூட்டும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் அராக்ஷி, தற்போதைய நிலையில் எங்கள் நாட்டின் எந்தவொரு மையத்திலும் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள் நடைபெறவில்லை. இதற்கு காரணம் எங்களது அணுசக்தி தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளமையே ஆகும் என்று விளக்கமளித்தார். மேலும் ஈரானின் அனைத்து அணுசக்தி வசதிகளும் சர்வதேச அணுசக்தி முகமையின் நேரடி மற்றும் முழுமையாக கண்காணிப்பின் கீழ் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் மின்சார உற்பத்தி மற்றும் அமைதி நோக்கங்களுக்காக மட்டுமே என்று தொடர்ந்து கூறி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு பிறகு அந்நாட்டின் அணுசக்தி திட்டம் குறித்து ஈரான் அரசிடமிருந்து வெளிவந்த முதல் நேரடி மற்றும் தெளிவான விளக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.